கல்லீரல் வீக்கம். பொதுவாக கல்லீரல் வீக்கம் இருக்கிறவங்க நைட்டில் சரியாகவே தூங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் அதிகமான புளிப்பான உணவுகளை சாப்பிட்ருப்பாங்க, காரமான உணவு சாப்பிட்ருப்பாங்க. அப்படி காரமான உணவுகளும் புளிப்பான உணவுகளும் தொடர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு டைம் தவறி சாப்பிட்டு சாப்பிட்டு நைட்டில் சரியான முறையில் தூங்க மாட்டாங்க. இரவில் நம்மளோடு தூங்கக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல். நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரமாவது இரவில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி ரெஸ்ட் எடுக்கும்போது கல்லீரலும் நம்மளோடு சேர்ந்து ஓய்வு இருக்கும். அதனால தான் இரவு நேரத்தில் ஒரு கடினமான உணவு முறைகளை எடுக்காதீங்க, மிதமான உணவு சாப்பிட்டு படுங்கன்னு சொல்லுவாங்க. வயிறு நிறைய சாப்பிடாதீங்க, ஒரு அரை வயிறு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கல்லீரல் வீக்கம் இருக்கிறவங்க எத்தனையோ மருந்து சாப்பிட்டேன் சார், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு முழிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய முருங்கை மரத்தினுடைய இலைகளை வைத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த முருங்கையினுடைய இலையை வைத்து ஒரு தீநீராக காய்ச்ச போகிறோம். அதோடு கூட மஞ்சள், ஒரு சிறிய துண்டு இஞ்சி, ஒரு நம்ம சோற்றுப்புன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த சால்ட்டு கொஞ்சம் பயன்படுத்துகிறோம். பொதுவாக முருங்கையினுடைய குணங்கள் 300 நோய்களை குணப்படுத்தணும். பாரம்பரிய மருத்துவ முறைகளில் நிறைய மருத்துவர்கள் சொல்லக்கூடியது முருங்கைக்கு எந்தெந்த நோய்க்கோ மருத்துவ குணங்கள் எழுதியிருப்பாங்க. அந்த வகையில் கெரட்டின் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கை இலை பல நோய்களுக்கு அருமருந்தாக இருக்குது. உடம்பு முழுவதும் களைப்பாக இருக்கிறாரு, உடம்பு முழுவதும் ஒரு விதமான தளர்ச்சி இருக்குது, நரம்பு நடுக்கம் இருக்குது, அவருக்கு உடம்புல ஒரு சோர்வாகவே இருந்துகிட்ருக்காரு அப்படின்றவங்களுக்கெல்லாம் முருங்கை ஒரு கண் கண்ட மருந்துன்னு சொல்லலாம். கல்லீரல் சரியாக இருந்தாலே நல்லா சாப்பிட்டாவே உடனே ஜீரணமாகும். அது செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த கல்லீரல் வீக்கம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிடும்போதே அந்த ஏப்பத்தை அவங்க முயற்சி பண்ணி விடுற அளவுக்கு ஒரு கேஸ்ட்ரிக் இருக்கும். ஒரு உடனே நெஞ்சு எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடும். அவங்க ஒரு இடத்துல போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு நிற்பாங்க, எப்போ நமக்கு அந்த ஏப்பம் வரும்ன்ட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப 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 பாதிப்படைகிற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரியான இந்த கல்லீரல் வீக்கம் இருப்பவர்களுக்கெல்லாம் தீநீருக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம முருங்கையோட இலையை உருவி எடுத்து வச்சுருக்கோம். அதோடு கூட தோல் சீவிய இஞ்சி ஒரு சிறிய துண்டு லேசாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளோட பொடி, அந்த மஞ்சள் பொடியை எடுத்துக்கிறோம். 200 மில்லி தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கிறோம். இந்த 3த்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கும் பொழுது அந்த கொதிநிலை வரும் பொழுது மஞ்சளோட நறுமணம் வரும், முருங்கையோட வாசம் வீசும்போது முருங்கை நன்றாக ஒரு தீநீர் பதம் வரும் பொழுது நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வடிகட்டுறோம். வடிகட்டின பிறகு இந்த கல்லீரல் வீக்கம் இருப்பவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கல்லீரல் மிக மிக ஒரு அரிய ஒரு கவசம். அந்த கவசத்தை நாம் நோயின்றி நாம் இருக்க வேண்டும். அந்த கல்லீரல் சரியாக இருந்தால் தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். அதனால் இந்த கல்லீரல் பழுதடைஞ்சு ரொம்ப வீக்கமாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீநீரை காய்ச்சின பிறகு ஒரு சிறிய ஸ்பூன் அளவுக்கு அந்த தீநீரோடு உப்பு சேர்த்து ஒரு 50 மில்லி அளவிற்கு அந்த தீநீரை நல்லா ஆற்றிட்டு ஒரு அளவில் ஒரு அரை டம்ளர் வச்சிங்களேன், அரை டம்ளர் அளவிற்கு காலையிலையும் மாலையிலையும் உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே இந்த தீநீரை தொடர்ந்து சாப்பிடுவாங்க. அப்படி நீங்கள் 20லிருந்து 30 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உங்கள் கல்லீரல் இருக்கின்ற வீக்கமெல்லாம் படிப்படியாக குணமாகும். தூக்கம் இல்லாதவர்களுக்கு நல்ல தூக்கம் வரும். சாப்பாடு எனக்கு ஏற்றுக்கவே மாட்டேங்குது சார், வயிறு ஒரு மாதிரி திம்முன்னு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் படிப்படியாக உங்களால் சாப்பிட முடியும். இந்த தீநீரை தொடர்ந்து சாப்பிடுங்க. நோய் உங்களுடைய படிப்படியாக குணமாவதை நீங்களே கண்கூடாக உணரலாம்.